இந்தியா ஃபுல்லா ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. இது வளாரே கிடையாது. இது சைனீஸ் மணி பிளான்ட் இல்ல சொல்லக்கூடிய பென்னி வாட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைட்ரோகோட்டைல் பிளான்ட் இது. நான் எல்லாருக்கிட்டையும் நான் இது பதிவு பண்ணணும்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். அரைச்ச மாவை அரைச்சிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும்ட்டு. எங்கேயுமே நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. திஸ் இஸ் கால்டு பர்லின் மேக்ஸ் ஆல்போ. பாதி ஒயிட்டு பாதி வெச்ச 350 450 1500 2000 வரலும் இருக்கு. இது நீங்கள் அதே செடியை நாங்கள் வந்து சின்னதாக கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. மேக்ஸிமம் 200 ரூபாய்க்கு மேலே நம்மக்கிட்ட செடி கிடையாது. நிழலான ஏரியாவில் பால்கனியில் ஒரு க்ரீப்பர்ஸ் கொண்டு போகணுன்னா இந்த செடி நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். இந்த மாதிரி ஐட்டம் தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா சென்னையை பொறுத்த வரையிலும் வெயில் இருக்காது. வெயில் வந்து வெளியே இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்தால் வெயில் எங்கே இருக்கும்? பால்கனியில் 2 மணி நேரம் தான் வெயில் இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற செடிகள் தான் நாங்கள் வச்சுருக்கோம். பால்கனிலையும் நீங்கள் செடி வளர்க்கணும். பிரிங்கிங் நேச்சர் க்ளோசர், இதுதான் எங்களோட கான்செப்ட். பீச் ஹைபிஸ்கஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. பாருங்க என்ன கலர், ஒயிட், பியூர் ஒயிட்லாம் லீஃப்ல வருது பாருங்க. எங்கேயாவது மாதிரி வருமா உங்களுக்கு? ஒயிட் கலர்லாம் பார்த்ததே இல்லை. லீஃப் ஒயிட்ல பார்த்ததில்ல, பாதி ஒயிட்ல பார்த்ததில்ல. சார் என்னங்க சார் தலையில விக்குங்களா சார்? இது இல்லைங்க, இது ஒரு செடி தான். இது வேறு எதுவுமே இல்லாமல் வளரக்கூடிய ஒரு செடிங்க. இது பேர் வந்து ஸ்பானிஷ் மாஸ்ன்னு சொல்லக்கூடிய டிலன்சியா ஏர் பிளான்ட். இது வணக்கம், உழவின்றி உணவில்லை நேயர்களுக்கு என்னோட முதற்கண் வணக்கம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஓகேங்க சார். உங்கள் சேனலில் ரொம்ப நிறையா பார்த்துட்டே இருப்பேன். நிறையா விஷயங்கள் நல்ல உழவர்களுக்கு ஏற்ற நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேனல் சார். ஓகேங்க சார். இப்போ அதே வரிசையில் வந்து உங்களையும் நம்ம மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா சென்னையில் வந்து நீங்கள் இந்த இண்டோர் பிளான்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்கானிக் சம்மந்தமான விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. பிளான்ஸில் வந்து அவ்வளோ லவ்வோட. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களை நம்ம உழவின்றி உணவில்லை நேருக்கு உங்களை ஒரு இன்ட்ரோ பண்ணுங்கள் சார். வணக்கம், என் பேர் பாலாஜி ஃப்ரம் கார்டன் ப்ரோ நர்சரி. நம்ம மெயின் கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த சென்னையோட கான்க்ரீட் ஜங்கிளில் வந்து கொஞ்சம் நல்ல இண்டோர் பிளான்ட்ஸ், நிறைய செடி வளர்க்க முடியாது, மரங்கள் வளர்க்க முடியாது. ஆனால் நம்மளோட சுற்றி க்ரீனரியாக இருக்கணும். பிரிங்கிங் நேச்சர் க்ளோசர், நேச்சரை வந்து உங்கள் பக்கத்துலேயே வைக்கிறதுக்கு நான் என்னென்ன உதவுமோ நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நம்மக்கிட்ட நிறைய இண்டோர் பிளான்ட்ஸு, செமிஷேட் பிளான்ட்ஸு, பூக்கள் செமிஷேடில் உங்களுக்கு பால்கனியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் வராது. அந்த இடத்துலையும் உங்களுக்கு பூக்கள் வேணும்னா அதுக்கேற்ற செடிகள் எல்லாமே நம்மக்கிட்ட நம்ம நர்சரியில் இருக்குது. வாங்க நம்ம நர்சரியை பார்ப்போம். ஓகேங்க சார். நம்ம நர்சரி எங்கே அமைஞ்சிருக்கு சார்? நம்ம நர்சரி வந்து ஓல்டாஸ் காலனி 2nd ஸ்ட்ரீட் நங்கநல்லூரில் அமைஞ்சிருக்கு, சென்னை. கொஞ்சம் உள்ளதாக இருக்குது, ஆனால் வரலாம். நல்ல ஸ்பேஷியஸாக கார் வெளியே பார்க் பண்ணலாம். நல்லா சுற்றி பார்க்கறதுக்குரிய ஒரு நிழலான ஒரு இடமா நம்ம இடம் இருக்குது. இயற்கை சார்ந்த இடமா தான் நம்மளது இருக்குது. வந்து பாருங்கள். இப்போ நம்ம எந்த செடியிலேருந்து போக போகிறோம் சார்? என்ன காட்ட போகிறீங்க வியூவர்ஸ்க்கு? லேடிஸ் ஸ்பெஷல். அவங்களுக்கு பூக்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு வீட்டை சுற்றி பூக்களாக இருந்ததுன்னா அதோட ரம்யமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் பால்கனியில் வைக்கிறீங்க, நிழல் தான் இருக்குது, கொஞ்சம் வெயில் தான், 2 மணி நேரம் வருதுன்னா அதுக்கேற்ற பூச்செடிகள் நம்மக்கிட்ட இருக்குது. ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பென்டாஸ்ன்னு ஒரு வெரைட்டி இருக்குது. இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா நிழலில் ஒரு 2 மணி நேரம் வெயில் இருந்தால் போதும், ரொம்ப அருமையாக பூக்கக்கூடிய ஒரு அருமையான செடி. இது நல்ல கலர்ஃபுல்லாக பஞ்சாக பூக்கும். ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸு. தண்ணி மட்டும் ரெகுலராக கொடுத்தீங்கன்னா போதும் இந்த செடிக்கு. இதில் வந்து டார்க் பிங்க் இருக்குது, லைட் பிங்க் இருக்குது, லாவெண்டர் கலர் இருக்குது, ஸோ ரெட் இருக்குது. எல்லா கலரும் ஒரு பர்பிள், எல்லா கலரும் மிக்ஸ் ஆகி நிறைய கலர்ஸ் இதில் வருது. ஸோ இந்த வெரைட்டிஸ்லாம் நீங்கள் வந்து நம்ம நர்சரியில் வந்து வாங்கலாம். ரொம்ப ஈஸி. சென்னையில் வந்து வெயிலில் வந்து செத்து போயிடும்போது சீசன்லாம் கிடையாது. த்ரூ அவுட் த இயர் உங்களுக்கு வந்து நல்லா வளரக்கூடிய ஒரு அருமையான செடி. பட்டர்ஃப்ளைக்கு ரொம்ப பிடிச்ச செடி இது. இது வச்சிங்கன்னா வீடை சுற்றி பட்டர்ஃப்ளைஸ் வரும். ஓ, நேச்சுரலாகவே பட்டர்ஃப்ளை வந்து இந்த செடிக்கு அவ்வளோ நேச்சுரலாக உங்களுக்கு பட்டர்ஃப்ளை வரும். இது ஸோ எங்கே வச்சிங்கனாலும் 2வது மாடியில் வச்சிங்கனாலும் எப்படியாவது வந்துடும் பட்டர்ஃப்ளை. அவ்வளோ அழகான ஒரு செடி இது. அடுத்த பால்கனியில் வளரக்கூடிய தாய் வெரைட்டியான ஒரு எக்ஸோரா, இட்லி பூன்னு சொல்லுவோம். அதில் வந்து நிறையா வெரைட்டி வந்து வெயிலில் தான் வளரும். இந்த இட்லி பூ வெரைட்டி வந்து இட்ஸ் தாய் ரேஞ்சு வெரைட்டிஸ். இது பஞ்சாக பூக்கும். நிழல் 2 மணி நேரம் வெயில் இருந்தால் போகும். ரொம்ப அழகாக போகும். இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ரெட்டு எல்லோலாம் இருக்குது. பாருங்கள், இப்பயே பட்டாம்பூச்சி வந்துருச்சு. இது பார்த்த உடனே நீங்கள் சொன்னோடனே பட்டாம்பூச்சி வந்துருச்சு. வருங்க. இந்த நர்சரியை வந்து இந்த மாதிரி பூக்கள் இருக்கனால தான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு நேச்சர் ஓரியன்டாக இருக்கும் இந்த இடம். ஓகே, பாருங்க. ஏன்னா இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு பிஸியான ஏரியாவில் நர்சரிக்கு வந்தப்புறம் உங்களுக்கு தெரியும் பக்கத்துலேயே வந்து பில்டிங் எல்லாமே இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பிளான்ஸுக்காக தான் இந்த பட்டர்ஃப்ளை வந்து அழகாக வீடியோவிலே வந்து வந்துருச்சு. சூப்பராக வருது. இப்போ நிறைய கலர்ஸ் இருக்குது. இது வந்து 2 ஹவர்ஸ் வெயில் இருந்தால் போதும், 3 ஹவர்ஸ் வெயில் இருந்தால் போதும். இந்த செடி நீங்கள் ஈஸியாக வளர்க்கலாம். இதில் வந்து நாட்டு வெரைட்டி இருக்குது. அதுக்கு 5 மணி நேரம் வெயில் வேணும், நல்ல வெயில் வேணும். அது இல்லை.
இப்போ வீட்டில் வந்து அல்லிப்பூ வளர்க்கணும்னா நம்மக்கிட்ட வாங்க, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் ஆஃப் அல்லிப்பூ இருக்குது. இப்போ வந்து சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால் உங்களுக்கு பூ இல்லை. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டிலேயே நாங்கள் வந்து அல்லிப்பூ வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். நாங்கள் இவ்வளோ பெருசுக்கு இல்லை வேணாம், ரொம்ப சின்ன ஒரு 2 அடி பவுல் இருந்தாலே போதும், நிறைய பூக்கிற மாதிரி அல்லி வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அக்வாட்டிக் பிளான்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது, வெட்டி வேறு எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, அப்படியே போயிடலாமா? அப்படியே போங்க. ஒரு நிழலான ஏரியா தான் இருக்குது, ஆனால் பூ வேணும் பால்கனி இல்லைன்னா பெஸ்ட்டு இந்த கோஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வெரைட்டி இன்சுலின் செடின்னு சொல்லுவோம். அதில் ஒரு வெரைட்டி இது. ரொம்ப பல்ப்ஸாக ரெட் பல்ப்ஸாக நிறைய வெரைட்டி, அப்படியே கலர்ஃபுல்லாக ரெட்டிஷாகவே ஒரு ஸ்கார்லெட் ரெட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது. மெயின்டெனன்ஸே கிடையாது, பூச்சி தாக்காது. மெயின்டெனன்ஸே கிடையாது, பூச்சிலாம் பெருசாக இது தாக்காது. ரொம்ப அருமையாக வரக்கூடிய ஒரு இன்டோர் செமி ஷேடான ஏரியாவில் வளரக்கூடிய பூ வெரைட்டி இது. இது இன்சுலின் பிளான்ட்லேயே ஒரு வெரைட்டி, கோஸ்டஸ் ரெட்டுன்னு சொல்லுவோம். இது ரொம்ப அழகாக வளரும். எவ்வளோ சூப்பராக இருக்குது, ஏதோ சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரி இருக்கீங்களா நீங்கள். இந்த செடி வந்து ஆர்கிட் வந்து சென்னை மக்களுக்கு வந்து வளராது நிறைய நர்சரிக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு இந்த மாதிரி பாட்லேயே வரும். மேலே வந்து இந்த மாதிரி கொக்கோ சிப்ஸை மட்டும் ஆட் பண்ணுங்கள். நம்ம டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி வந்து நமக்கு வந்து நிறைய, நம்ம சென்னை பொறுத்தவரைக்கும் ஹியூமிடிட்டிக்கு பிரச்சனையே கிடையாது. சிங்கப்பூரோட கொஞ்சம் இது இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் தான் நம்ம இது. சிங்கப்பூர் தாய்லாண்டில் எப்படி இருக்குமோ அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வைஸில் தான் நாம் இருக்கோம். அங்கே மழை கொஞ்சம் ஜாஸ்தி, இங்கே மழை கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த வெரைட்டி வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பால்கனி ஏரியாவில் ஒரு சன்ஷேடு கீழே நீங்கள் ஏதாவது வளர்க்கணும், பூ வரணும்னா இந்த மாதிரி ஒரு செடி வச்சா போதும். இது ஈஸி மெயின்டெனன்ஸு, வெறும் தண்ணி மட்டும், மண்ணே தேவையில்லை, வெறும் கொக்கோ சிப்ஸும் கல் இருந்தால் போதும், அவ்வளோ நல்லா வளரும் இந்த செடி. சில நியூட்ரிஷன்ஸ் மட்டும் கொடுக்கணும், ஸ்லோ ரிலீஸு, அது நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு லேசியாக இருக்கவங்களுக்கு வளர்க்கலாம் இந்த செடி. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு. ரொம்ப பார்க்குறப்பவே பிரமிப்பாக இருக்குது சார். இந்த பூ வந்து ஒரு 2 வாரத்துக்கு அப்படியே இருக்கும் இந்த பூ. பறிச்சதுக்கு அப்புறமா இல்லை, பறிச்சு இது கட் பண்ணி ஒரு வேஸ்ட்ல வச்சிங்கன்னா ஒரு 5 நாள் அப்படியே இருக்கும் தண்ணியிலேயே. அதான் இதோட ஸ்பெஷல். பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்கும், ஆனால் பிளாஸ்டிக் கிடையாது, இட்ஸ் நேச்சுரல் ஃப்ளவர். எனக்கு கிட்டத்தட்ட பார்க்க அப்படிதான் இருக்கு. இல்லை, ஆர்கிட்ல வந்து நம்ம சென்னைக்கு டென்ட்ரோபியம்ங்கிற ஆர்கிட் மட்டும் தான் சென்னையில் வளரும். இன்னும் சொல்ல போனால் இது சென்னையிலேயே தான் ப்ரொடக்ஷனும் ஆகுது. இது பெரிய மாஸ் ஸ்கேலில் சென்னையில் தான் ப்ரொடக்ஷன் ஆகி பெங்களூருக்கே போகுது இந்த வெரைட்டி. ரொம்ப ஈஸியாக வளரும் இது. ஓகே, பட்டர் கப்ஸ் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து வாட்டர் பிளான்ட் தான். இது இலையும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்னோடோரஸ் அமேசானிகஸ்ன்னு சொல்லக்கூடிய அமேசான் ரிவர் பேசின்ஸில் வளரக்கூடிய இந்த ஒரு செடி. பூ பூத்ததுக்கப்புறம் குட்டி போடும். இந்த குட்டியை நீங்கள் எடுத்து நட்டிங்கனாலே போதும். இது பூ அடுத்தது பாருங்கள் குட்டி வர ஆரம்பிச்சிருக்கு, குட்டி போடும். ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிலாம் வைக்க தேவை. இந்த குட்டி வளர்ந்தது அப்படியே கட் பண்ணி நட்டிங்கன்னா போதும், தண்ணி லைட்டாக இருந்தால் போதும், இதுக்கு நல்லா வளரும். இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளான்ட். இது அக்வாட்டிக் பிளான்ட் தான். இது நீங்கள் வந்து பால்கனியில் ஒரு சின்ன ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா நல்லா அழகாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட் இது. சார் இது என்னங்க சார், பார்க்க குச்சி மாதிரி இருக்குது, நீட்டாக. இது ஒன்றும் இல்லைங்க சார், இது வந்து ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் வளரக்கூடிய பிளான்ட்ஸ் தான் இதெல்லாம். இண்டோரில் நம்ம இண்டோர்லேயும் பால்கனிலையும் வளரக்கூடிய ஃபிலோடென்ட்ரன் சொல்லக்கூடிய இந்த பிளான்ட்ஸ் இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் இதில் தான் ஒட்டி வளரும். இது இந்த பிளான்ட்ஸ் வந்து ஃபிலோடென்ட்ரன்ஸ் வந்து நிறைய வந்து ஈஸியாக வளரும் சென்னைக்கு. நல்ல ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஏர் பியூரிஃபையர். உங்களுக்கு ஃபார்மால்டிஹைடு, டாலியோன், ஜைலின் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நச்சு காற்றுகளை இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுக்கக்கூடிய ஒரு ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்ஸு. பால்கனி, வீட்டு இண்டோர், பெரிய பெரிய ஹாலில் கொஞ்சம் டேப்பிள்டான லைட் வர இடத்துல வச்சிங்கன்னா அருமையாக வரும். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மொத்தம் நம்மகிட்டே வந்து ஒரு 30-40 வெரைட்டிஸ் இதில் நிறைய இருக்குது. இது இந்த மாதிரி தொட்டி எடுத்திங்கன்னா ஒரு 500-600ன்னு சொல்லுவாங்க. இதில் நம்மக்கிட்ட எல்லாமே சின்ன சின்ன வெரைட்டிஸில் இருக்குது. மேக்ஸிமமாகவே 200 ரூபாய்க்கு மேலே கிடையாது நம்மக்கிட்ட. ஓ சூப்பர் சார். இது எவ்வளோ ஹைட்டு சார் வரும்? இதான் இது அப்படியே வளர்ந்துச்சுன்னா 10 அடி வரலும் போகும் சார். இது ஓகே. இந்த மாதிரி போல் நம்ம 10 அடி கொடுத்தோம்னா 10 அடி வரலும் வளரும். இது இப்போ இது 4 அடி போல் கொடுத்துருக்கோம். இப்போ 4 அடி வரலும் புஷ்ஷியாக வளர்ந்துருச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடி. ஓகேங்க சார். இப்போ இது வந்து அழகுக்காக தான். இது அழகு மட்டும் இல்லை சார், ஏர் பியூரிஃபை பண்ணும். மெயினாக நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டு, நம்ம வந்து சென்னையை பொறுத்த வரலும் பூரா பொல்யூஷன், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, டாலியோனு. இப்போ வந்து பிளைவுட் ஒர்க், இன்டீரியர் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயினாக வந்து அதில் வந்து நச்சு காற்று வந்து ஃபார்மால்டிஹைட், இருக்கிறதுலே கேன்சர் வரக்கூடிய ஒரு காற்று அதில் இருக்குது. அதில் கேஸ் ரிலீஸ் ஆகும். அதை தவிர்க்கணும்னா இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு தவிர்க்கும். நல்ல ஒரு ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டு. சார் என்னங்க சார், தலையில் விக்குங்களா சார்? இது இல்லைங்க, இது ஒரு செடி தான். இது வேறு
எதுவுமே இல்லாமல் வளரக்கூடிய ஒரு செடிங்க இது. இது பேர் வந்து ஸ்பானிஷ் மாஸ்ன்னு சொல்லக்கூடிய டிலன்சியா ஏர் பிளான்ட். இது வந்து காற்றுல இருக்க ஈரப்பதத்தை மட்டும் உறிஞ்சி வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. நல்ல ஒரு சோம்பேறிங்களுக்கு ஏற்ற ஒரு செடிங்க இது. வீட்டில் வந்து தினைக்கும் தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணால் போதும். சத்து கொடுக்கணும், வேருக்கு மண் வைக்கணும், அவங்களெல்லாம் தேவையே இல்லை. வெறும்னா அப்படியே தொங்க விட்டா போதும். வீட்டு முன்னாடி நல்லா கொஞ்சம் வெயில் வேணும், கொஞ்சம் வெளிச்சம் வேணும், இருந்தால் வளர்ந்துக்கிட்டு அப்படியே கீழே இறங்கிக்கிட்டே போகும். இது எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க சென்னையில், இல்லை நம்ம நர்சரிஸ்லாம். ஒரு அருமையான ஒரு ஏர் பிளான்ட். காற்றை மட்டும் சுவாசிச்சு வளரக்கூடிய, காற்றுல இருக்க ஈரப்பதத்தை மட்டும் எடுத்து வளரக்கூடிய ஒரு அருமையான செடி இது. இதுக்கு மண்ணெல்லாம் வேணாம், எதுவுமே தேவையில்ல, கட்டி போட்டு போதும், அவ்வளோதான். இதை பாருங்க, இப்படி பிச்சுட்டு இப்படி எடுத்து இப்படி தொங்க விட்டிங்கன்னா போதும். இப்படி எடுத்து இப்படி தொங்க விட்டிங்கன்னா போதும். தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நான் இப்போ தான் சார் பார்க்குறேன். இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்காது இல்லை சார்? நிறைய பேர் தெரியாது. சென்னைக்கு வருமா, இதெல்லாம் சென்னைக்கு வராதா, ஊட்டியில் தான் வளரும், ஊட்டியில் தான் செத்து போகும். இது சென்னைக்கு ரொம்ப சூப்பராக வரும் இது. ஓகேங்க. ஏன்னா ஹியூமிடிட்டி இருக்குது. யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், சென்னைக்கு வந்து 77% ஹியூமிடிட்டி இருக்குது. வெயில் காலத்தில் ஸ்வெட் ஆகிற ஒரே ஊர் சென்னை தான். திருச்சி போனீங்கன்னா ஸ்வெட் ஆகாது, ஆனால் பயங்கரமாக வெயில் இருக்கும், காஞ்சி போயிடும், வேர்வையே இருக்காது. இங்கே வந்து வேர்த்துக்கிட்டே இருக்கும், கசகசன்னு இருக்கும். ஏன்னா நம்ம காற்றுல ஈரப்பதம் அதிகம், 70% மேலே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இது ரொம்ப அருமையாக வளரக்கூடிய ஒரு செடி. இப்படி பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் கொஸ்டின் ஆரம்பிங்க சார். என்னங்க சார் வல்லாரக்கீரை கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் இதில் தொட்டிலையா? ஆமாங்க. இது வல்லாரவே கிடையாதுங்க. எல்லாரும் வல்லாரம் சொல்லி ஈவன் பழமுதிர் சோலைன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிராண்டட் கம்பெனிலலாம் இதை வந்து கீரைன்னு வித்துட்டு இருக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. இது வல்லாரே கிடையாது. இது சைனீஸ் மணி பிளான்ட்டு, இல்லை சொல்லக்கூடிய பென்னி வாட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைட்ரோகோட்டைல் பிளான்ட். இது நான் எல்லாருக்கிட்டையும் நான் இது பதிவு பண்ணணுன்ட்டு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அரைச்ச மாவை அரைச்சிக்கிட்டே தான் இருக்கேன், ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு வரணுன்ட்டு. இது வல்லாரையே கிடையாது. எல்லா நர்சரிலையும் இதுதான் வல்லாரன்னு சொல்லி விற்கிறாங்க. மக்களே ஏமாறாது. இது தாங்க ஒரிஜினல் வல்லாரைக்கீரை. பார்க்க மூளை மாதிரியே இருக்குது பாருங்க. ஷேப்பு திக்கா இருக்காது, எப்படி இருக்கு, அழகா இருக்கு பாருங்க. இதோட வெரைட்டி தான், இதான் வல்லாரை. சென்டர்லா ஏசியாட்டிக்கான்னு சொல்லக்கூடியது தான் வல்லாரை. இதுதான் ஒரிஜினல் வல்லாரை. இது வந்து ஒரு கிளம்பா தான் வரும், அது ஒரு இலையா வரும். இது பாருங்க எவ்வளவு கிளம்பா வருது பாருங்க, அதுலேருந்து ரன்னர்ஸ் போகும். இதுதான் வல்லாரை. நீங்க இதை தான் வாங்கி சாப்பிடணும். இது வந்து இலையா தான், இப்படி கிள்ளி தான் கொடுப்பாங்க, இப்படி தான் கொடுப்பாங்க, சின்ன சின்னதாக தான் கொடுப்பாங்க. மூளை மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே. பின்னாடி பார்த்தீங்கன்னா நரம்பு மாதிரியே இருக்கும், மூளை நரம்பு மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் வல்லார. மக்களே ஏமாறாதீங்க, இதை வாங்கி சாப்பிடுங்க. நான் எல்லா வீடியோவில் நான் இதான் சொல்கிறேன். எல்லாரும் ஏமாந்துட்டு இருக்கீங்க. நீங்களும் விழிப்புணர்வு ஆகி மக்கள்கிட்ட ஒரு கடையில் போய் நீங்கள் சொல்லி அதை நிறுத்துகிற வழியை பாருங்கள். பால்கனியில் அழகழகாக சின்ன சின்னதாக ஒரு ஸ்கார்லெட் ஃபயர் ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு பூக்கணும்னா இந்த வெரைட்டி இருக்குது. இது பேர் சைனீஸ் ஹேட். இந்த சைனீஸ் ஹேட்டை பொறுத்தவரையிலும் இது ஒரே ஒரு ஸ்பீஷீஸ், இது சப்ஸ்பீஷீஸே கிடையாது. இப்போ வல்லாரன்னா அதுக்கு ஒரு சப்ஸ்பீஷீஸ் இருக்கும், ஒரு மாமரம்னா அதுக்கு ஒரு 4-5 சப்ஸ்பீஷீஸ் இருக்கும். காலாப்பாடி சொல்கிறீங்க, பங்கனப்பள்ளி சொல்கிறீங்க, அந்த மாதிரி இதுக்கு எந்த ஒரு சப்ஸ்பீஷீஸுமே கிடையாது. இது ஒரே இனம், ஒரே செடி. இது ஜீனஸ், ஒரே ஜீனஸ், ஒரே இதுதான். இதுதான் சைனீஸ் ஹேட்டு. ஒரு நிழலான ஏரியாவில் பால்கனியில் ஒரு க்ரீப்பர்ஸ் கொண்டு போகணுன்னா இந்த செடி நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். இந்த மாதிரி ஐட்டம் தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா சென்னையை பொறுத்தவரையிலும் வெயில் இருக்காது. வெயில் வந்து வெளியே இருக்கும், வீட்டுக்குள்ளே வந்தால் வெயில் எங்கே இருக்கும்? பால்கனியில் 2 மணி நேரம் தான் வெயில் இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற செடிகள் தான் நாங்கள் வச்சுருக்கோம். பால்கனிலையும் நீங்கள் செடி வளர்க்கணும். பிரிங்கிங் நேச்சர் க்ளோசர், இதுதான் எங்களோட கான்செப்ட். சார் என்னங்க சார் சுற்றி ஃபுல்லாமே ஒரு சின்ன சின்ன பிளான்ஸாக இருக்குது, எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாமே இந்த சைடு இருக்குது, எல்லாமே இண்டோர் பிளான்ட்ஸு. நிறைய வெரைட்டி, நிறைய கலர்ஸ், நிறைய ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இண்டோர் பிளான்ட்ஸு நம்மகிட்ட இருக்குது. இண்டோர் அண்ட் பால்கனிக்கு இருக்கக்கூடிய இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் என்னென்ன ஷேப்ஸ், என்னென்ன கலர்ஸ், அது வித்தியாசமாகவே இருக்கும் ஒவ்வொரு இலையும். எல்லாமே இண்டோருக்கு வளர்க்கக்கூடிய பிளான்ட்ஸு. இதுதான் நம்மளோட மெயின் கான்செப்ட். எதனாலனா இது பெரிய தொட்டியில் வாங்கினீங்கன்னா 350, 450, 1500, 2000 வரலும் இருக்குது. இது நீங்கள் அதே செடியை நாங்கள் வந்து சின்னதாக கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. மேக்ஸிமம் 200 ரூபாய்க்கு மேலே நம்மக்கிட்ட செடி கிடையாது. சின்னதாக இருக்குது, ஒரு டேபிள் டாப்பில் வைக்கலாம், ஒரு பால்கனியில் ஓரம் வைக்கலாம். வளர்ந்துச்சுன்னா பெரிய தொட்டி மாற்றிக்கலாம். ஸோ ஏன்னா மக்களுக்கு வந்து பெரிய செடி கொடுத்தோன்னா 450 ரூபா கொடுத்து வாங்குறது கஷ்டம். இதெல்லாம் சின்னதாக வாங்கி வளர்க்கலாம். ஒரு 80 ரூபாயிலேருந்தே இருக்கா சார்? 80 ரூபாயிலேருந்து இருக்குது. அந்த செடி 80 ரூபா கொடுக்குற செடி வந்து ஒரு 10 இன்ச்சு தொட்டியில் போட்டிங்கன்னா அது 1500 ரூபா. அந்த ஒரு 2 அடி வளர்ந்துருந்துன்னா, 2 அடி வளர்ந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஒரு 6 மாதத்தில் வளர்ந்துடும். ஆனால் அதை வந்து அந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க. மார்க்கெட்டில் என்னென்னா அந்த ரேட்டு தான் காஸ்ட்டு நல்லா கிடைக்குதுன்ட்டு அப்படி விற்கிறாங்க. சின்ன செடி கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் சின்ன செடி தான் கொடுக்குறோம். ஓகேங்க சார். இப்போ இதுக்கு எதனா பேர் எதனா இருக்கா சார் இந்த செடிங்களுக்கு? எல்லாமே வந்து இண்டோர் பிளான்ட்ஸ் அராய்ட்ஸ்ன்னு சொல்லுங்கள். அராய்ட்ஸ், அராய்ட்ஸு இண்டோர் பிளான்ட்.
சைனீஸ் போன்சாய் ஒரு பால்கனியில் அழகான போன்சாய் வளர்க்கணும்னா இடம் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி செடிகள் நம்மகிட்ட நிறையா இருக்குது. இதுதான் சைனீஸ் போன்சாயின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நம்மகிட்ட 450லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்து போன்சாய் எப்படி இருக்குது பாருங்கள், அதோட மனுஷ ஷேப்பெல்லாம் மாதிரி இருக்கும் பாருங்கள். இது எப்படி அழகாக வந்திருக்கு. இதோட பெரிய சைஸ் பாருங்கள், எஸ் பெண்டு மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 3500க்கு மேலே. இதெல்லாம் 450 ரூபாலேருந்து இருக்குது. உங்ககிட்ட 450 ரூபா தான். 450 ரூபாயில் இருக்குது. இந்த மாதிரி பெரிய சைஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3500 ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாமே நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக்டஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குது. இது ஒரு வெரைட்டியான பால் கேக்டஸ். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஸ்டார்டிங் 100 ரூபீஸ்லேருந்து நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து வாங்கலாம். இதெல்லாம் இது வந்து லைட் இருந்தால் நல்லா வளரும் சார். இதில் இண்டோருக்குரிய சில எக்கிவேரியான்னு சில வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இண்டோர்லேயே டேபிள் டாப்பில் சிஸ்டம் முன்னாடி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த செடி பேர் ஹோயா குளோபுலோசான்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. இது இந்தியன் ஆரிஜின் தான். இதுக்கு ரொம்ப தண்ணியும் தேவையில்லை. நிழல் ரொம்ப இருட்டு நிழலில் வளரக்கூடிய ஒரு செடி. பூவும் பூக்கும், ரொம்ப அழகாக பூ பூக்கும். இது பஞ்சாக பூக்கும். ஸ்லோ க்ரோவர்ஸ் தான். நமக்கு சோம்பேறிங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப ஏற்ற செடி. ஏன்னா அவங்க தண்ணி ஊற்றுறது போக மாட்டாங்க, எதுக்குமே போக மாட்டாங்க. அவங்களுக்குலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றணும்னு நினப்பு வந்தால் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் வளரும். ரொம்ப தண்ணி ஊற்றினா அழுகி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பூ வெரைட்டியில் இது ஹோயா குளோபுலோசான்னு சொல்லக்கூடியது. இங்கே பார்க்குறது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ சின்ன செடியாக இருக்கும். ஆனால் இது வந்து 8 இன்ச்சு தொட்டியில் மாற்றி பெருசாக வளர்ந்துருச்சுன்னா 1000, 800 அந்த மாதிரி சொல்லக்கூடிய வெரைட்டிஸ். இது வந்து ஃபிலோடென்ட்ரன் மூன்ஷைன் சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. இது வந்து கோல்டன் வயலின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. இதெல்லாம் எக்ஸோட்டிக். இது நம்ம வந்து மேக்ஸிமமே நம்மக்கிட்ட 200 ரூபாய்க்கு மேலே இல்லை. இது பாருங்கள், அலகேஷியா நிஞ்சா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த லீஃபு இது 160 தான் இந்த வெரைட்டி. இது வெளியே பெருசாக வாங்கினீங்கன்னா 350க்கு மேலே போகுது. இதெல்லாம் நாங்கள் சின்னதாக கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்க சார். இப்போ இது எல்லாமே எக்ஸோட்டிக் இண்டோர் பிளான்ட்ஸ். ஆனால் ஈஸியாக வளரும். சென்னைக்கு ஈஸியாக வளரும் உங்களுக்கு. ஆனால் யாருமே வந்து இங்கே செடி பேர் நிறைய நர்சரி தெரியாதனால வாங்கி வச்சு வளர்க்க தெரியாமல் இருக்குது. நம்ம இதையே கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். மெயினாக நான் வந்து என்னை வந்து சுயநலமாக பார்த்து தான் நான் இந்த செடிக்கே வந்தேன். ஏன்னா நம்ம இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டில் என்ன செடி வளர்க்கணும், செடி ஆசை இருக்கும் நமக்கு நிறையா வளர்க்கணுன்ட்டு. ஆனால் இடம் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி செடிகள் தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணி நம்ம சென்னைக்கு என்ன வளரும் நான் வளர்த்து பார்த்த செடிகள் தான் இங்கே கொண்டு வந்து எல்லாருக்குமே வித்துட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க, உங்களுக்கு குச்சியில் வச்சா வளரும்ன்ட்டு. இது பாருங்கள், இந்த ஃபிலோடென்ட்ரன் பாருங்கள், வெல்வெட் மைக்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடும். இது வந்து குச்சியில் எப்படி ஒட்டிக்கிட்டு என்ன அழகாக ஃபுல்லாக வளர்ந்து கவர் ஆகிருக்கு பாருங்கள். இது ஹாலில் நல்லா பிரைட்டான லைட் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா அருமையாக வரும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஏர் பியூரிஃபைங்லேயே ரொம்ப அருமையான ஒரு பிளான்ட். ரொம்ப உங்களுக்கு வந்து ஏரை பியூரிஃபை பண்ணணும்னா இந்த மாதிரி பிளான்ட்ஸ் தாங்க உங்களுக்கு மெயினாக தேவை. இது நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ ஒரு பால்கனியில் ரொம்ப ஒரு ஃபோலியாஜாக அழகாக பண்ணணும்னா இந்த மாதிரி டேபிள் பாம்ஸ் தான். இந்த டேபிள்ஸ் பாம்ஸ் பொறுத்தவரையிலும் அழகாக விசிறி மாதிரி வரும். இலை ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு ஃபோலியாஜ். ஒரு பால்கனியில் ஒரு ஓரமாக வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு ட்ராபிக்கல் ஃபீல். இப்போ இருக்கிற மக்கள்லாம் ட்ராபிக்கல் ஃபீலில் வாழணும்னு ஆசைப்பட்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் ட்ராபிக்கல் சட்டம் கொண்டு ட்ராபிக்கல் ஃபீலில் தான் போட்டுக்கிறாங்க. ஒரு ஜாய் வைப்னா அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஜென்சியோட வெரைட்டிஸ் தான் நம்மகிட்ட நிறைய சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. இது வந்து ரொம்ப ஒரு வெர்சடைலான ஒரு ஏர் பியூரிஃபைங் பிளான்ட். இது சைனீஸ் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. அதோட குட்டி வெரைட்டி உங்களுக்கு வந்து இதில் நிறைய சூப்பர் கலர்ஸ்லாம் இருக்குது. இதோட குட்டி வெரைட்டி நம்மகிட்ட இருக்குது. மேக்ஸிமம் 150 ரூபா தான் நம்மகிட்ட. ஏன்னா ரேர் கலர்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து நார்மல் வந்து வேறு கலர் பச்சையாக இருக்கும். அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருக்குது. வெறும் 150லேருந்து நம்மகிட்ட இருக்குது. சின்ன செடியாகவே நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா இது ஈஸியாக வளரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டமே கிடையாது. இது செத்து போயிடும், தண்ணி ஊற்றுறோம் ஒரு மாதிரி ஆகும். ரொம்ப தண்ணிக்கு ட்ராட்டுக்கு தாங்கக்கூடிய ஒரு அருமையான செடி. இதில் வந்து நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் அதை பார்ப்போம். இது பாருங்கள், எல்லாம் சின்னதாக இருக்குது. ஒரு கலர் பாருங்கள், பிங்க் வருது. ரொம்ப அருமையாக வரக்கூடிய செடி. இது வந்து ஈஸி மெயின்டெனன்ஸு. உங்களுக்கோசரம் நாங்கள் சின்னதாகவே கஸ்டமர் கொடுக்குறோம். இது பெரிய செடி எடுத்திங்கன்னா 450 ரூபா கிளைண்ட்டுக்கிட்ட எல்லா நர்சரிலையும் இருக்கும். கொஞ்சம் இன்னும் ஒரு 3 மாதம் போச்சுன்னா இந்த ஹைட் வந்துடும். அது நீங்கள் உங்கள் இடத்துல வச்சு ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கி வளர்க்குறது ரொம்ப அருமையான ஒரு பிளான்ட். உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட மெயின் எய்மே. பாருங்கள், நிறைய வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ எல்லாமே நல்ல கலர் மல்டி கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டாய் வெரைட்டிஸ். இது எல்லாமே இம்போர்ட் பண்ணி நம்ம கொடுக்குறது. நாம இம்போர்ட் பண்ணல, இன்னொருத்தவங்க பண்ணுறாங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கி சின்னதாக வாங்கி நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஓகே. இப்போ இது எல்லாமே வெளிநாடுகளில் வளரக்கூடியது. அங்கேருந்து வந்து லீகலாக இம்போர்ட் பண்ணி ஒரு சில கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. அதை நாங்கள் வந்து பெருசாக்கி நாங்கள் உங்ககிட்ட கொடுக்குறோம். ரொம்ப குட்டியாக தான் எங்களுக்கே வரும்.
ஓகே. இந்த செடி பேர் தான் பிரைடல் வெயில்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு பூ வெரைட்டி. இது சரமா பூக்கும், வெயிலே நிறைய காட்டக்கூடாது, ரொம்ப நிழல்ல இருந்தாலே இது நிறைய பூக்கக்கூடிய ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸ் பிளான்ட். இது வந்து ரொம்ப எக்ஸோட்டிக்கு. நிறைய கிளைண்ட் நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட 2-3 செடி தான் இருக்கு. அடுத்த வாரத்துலேருந்து கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் வருது, நான் கஸ்டமருக்கு கொடுக்கலான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் கலெக்ஷன் ஆஃப் ஃபிலோடென்ட்ரன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டோர் பிளான்ட்ஸ் வெரைட்டிஸ் வந்து பால்கனியில் வளர்க்கக்கூடிய வெரைட்டிஸில் வந்து நிறைய ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் எங்ககிட்ட ஒரு எக்ஸோட்டிக்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. திஸ் இஸ் கால்டு பர்லின் மேக்ஸ் ஆல்போ. பாதி ஒயிட்டு பாதி பச்சை வருது, பாதி ஒயிட்டு பாதி பச்சை வருது. இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் வந்து கலர் வேரியேஷன்ஸ் தான் இந்த பிளான்ட். கண்ணுக்கு அட்ராக்ட், வெறும் பச்சையாக இருந்தால் கண்ணுக்கு அட்ராக்டிவ் கிடையாது. இந்த மாதிரி கலர் வேரியேஷன்ஸில் செடியை கொடுக்கும்போது அவங்களுக்கு கலர் வேரியேஷன் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ரேர் கலெக்ஷன்ஸ் தான் நம்மகிட்ட மெயினாக இருக்குது. இதெல்லாமே வந்து நம்மளோட ஓன் ரேர் கலெக்ஷன் பண்ணி, இது வெளியே வாங்கினா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும், நம்ம கட்டிங்ஸ் போட்டு நம்ம எல்லாருக்கும் கம்மியாக கொடுக்குறோம். நீங்களே தயார் பண்ணுறீங்க? ஆமாம். ஓகே. இப்போ சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வந்தால் இதை பற்றிலாம் கேட்பாங்கல்ல, நம்ம வீட்டில் வச்சுருந்தா? இண்டோர் பிளான்ட்லேயே வந்து எல்லா நர்சரிலையும் பார்க்குறது வந்து பீஸ் லில்லின்னு சொல்லக்கூடியது, வெள்ளை கலரில் பாம்பு மாதிரி ஒரு பூ வச்சு வரும். அதுதான் இண்டோர் பிளான்ட் ஈஸியாக வளரும்னு சொல்லக்கூடிய பிளான்ட். அது பூத்து வந்து ஒரு சீசனுக்கு தான் பூக்கும், அதுக்கப்புறம் பூ நின்றுடும் வெயில் காலம் வந்துச்சுன்னா. ஆனால் அந்த நேரத்துலையும் வெறும் பச்சையாக இலையை பார்க்கறதுக்கு வித்தியாசமான நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் மார்பிள் பீஸ் லில்லி. இது என்ன ஒரு வித்தியாசம்னா, உங்கள் இலையே பாருங்கள், ஒயிட்டில் வந்து ஒரு டெக்கரேட் பண்ண மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி தெரியும். இட்ஸ் நாட் த பிளாஸ்டிக் ஒன்ஸ். இது வந்து எல்லாமே வந்து வேரியேஷன் முட்டேஷனில் வரக்கூடிய ஒரு வெரைட்டிஸு. எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து பூ இல்லைனாலும் இது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இண்டோருக்கு ரொம்ப ஸ்டடியாக வளரக்கூடிய பிளான்ட்டு. பாருங்கள், இங்கே வச்சு எவ்வளோ குட்டிங்க சைடெலாம் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். சார், உங்களுக்கு எல்லாமே பார்க்கறது பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்குது, ஆனால் எதுவுமே இண்டோர் தான், எல்லாமே இண்டோர் தான். இது இலை வித்தியாசத்தை பாருங்கள், ரொம்ப ஒரு அருமையாக ஒரு வித்தியாசம். ஏன்னா பூ இல்லைனாலும் உங்களுக்கு இலையை பார்த்து டெக்கரேட்டிவாக ஒரு இண்டோருக்கு வைக்கணும்னா இதை பார்க்க எவ்வளோ டெக்கரேட்டிவ். வெறும் பச்சை இலையை பார்க்கறதுக்கு ஏதோ மா இலை மாதிரி இருக்குது. வெறும் பச்சை இலை பார்த்தீங்கன்னா மா இலை மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக. இன்னும் முக்கியமான விஷயம், இப்போ இதெல்லாம் கிஃப்டாக கொடுக்குறப்போ நல்லாயிருக்கும். ஆமாம், அவங்க தூக்கி போடாமல் இதை வந்து வீட்டில் ரொம்ப எக்ஸோட்டிக்குன்றதுனால இதாக இருக்கும் இது. ஸோ அந்த மாதிரி நம்மகிட்ட எக்ஸோட்டிக்கான பிளான்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. பீச் சைடில் உப்பு காற்று தான் அடிக்கும், அதில் சில செடி நிறைய செடி வச்சா கருகி போகும். அந்த பீச் சைடில் ஒரு டெக்கரேட்டிவாக வைக்கக்கூடிய சில செடிங்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது. இதுதான் பேர் பீச் ஹைபிஸ்கஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. பாருங்கள் என்ன கலர், ஒயிட், பியூர் ஒயிட்லாம் லீஃபில் வருது பாருங்கள். எங்கேயாவது வருமா உங்களுக்கு? ஒயிட் கலர்லாம் பார்த்ததே இல்லை. லீஃப் ஒயிட்டில் பார்த்ததில்ல, பாதி ஒயிட்டில் பார்த்ததில்ல. இது பேர் தான் பீச் ஹைபிஸ்கஸ்ன்னு சொல்லக்கூடியது. ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு வெரைட்டி. ஹை சாலினிட்டி, ஏரில் காற்றுல இருக்க நிறைய உப்புத்தன்மையை அப்சர்வ் பண்ணி எந்த கண்டிஷன்லையும் வளரக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இந்த பீச் ஹைபிஸ்கஸ். இதுலேயும் ஒரு சின்னதாக எல்லோ கலரில் பூ வரும். ஆனால் பூவோட இதோட இலைக்கு தான் மகிமை. ஸோ பீச் சைடில் வந்து பெருசாக நீங்கள் ஒன்றும் செடி வளர்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற செடி தான் இதெல்லாம். ஒரு பீச் சைடில் இப்போலாம் பீச் சைடு ரெசார்ட்டு, பீச் சைடு அப்பார்ட்மெண்ட்டு, சிவியூ அப்பார்ட்மெண்ட்லலாம் சில செடிகள் வளர்க்கலாம். ஸ்டடியாக எல்லா நேரமும் ஒரு ஃபோலியாஜ் இருக்கும், ஒரு பச்சை பசைன்னு தெரியணும். ஒரு பால்கனிலாம் இந்த வெரைட்டிஸ் நீங்கள் போகலாம். இதை தவிர்த்து நம்மக்கிட்ட மாடி தோட்டத்துக்கு தேவையான கத்திரிக்காய், வெண்டைக்காய், மிளகாய், தக்காளி, இந்த நாற்றுகளும் நம்மக்கிட்ட எப்பொழுதுமே ஸ்டாக்கில் இருக்கும். அதையும் நீங்கள் வாங்கலாம். மாடி தோட்டத்துக்கு தேவையான கீரை விதைகள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அதை தவிர்த்து ஒரு 2 வருஷத்தில் காய்க்கக்கூடிய மாடியில் ஒரு பெரிய பேரல்லையே வளரக்கூடிய மாக்கன்று, சப்போட்டா, பனானா சப்போட்டா, கிரேப்ஸு, நம்ம சென்னைக்கு வளரக்கூடிய கிரேப்ஸ் தான், ரொம்ப இதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்டிங் பிளான்ட்ஸ், சிவப்பு நெல்லி, எல்லா வெரைட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் நேரில் வந்து வாங்கலாம். ஓகேங்க சார். இப்போ இதை தவிர்த்து நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? இப்போ ஆமாங்க, நம்ம வெர்டிகல் கார்டன் எல்லாமே பண்ணுறோம் சார். லேண்ட்ஸ்கேப் வெர்டிகல் கார்டன் நாங்கள் வந்து 50 அடி ஹைட் வரலும் பண்ணியிருக்கோம் சார். சென்னையிலேயே பெரிய வெர்டிகல் கார்டன்ஸ்லாம் நம்மளுக்கு தான் பண்ணியிருக்கோம். எல்என்டியில் போனீங்கன்னா அங்கே இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய லான்ஸு, ரேஸ்கோ ஸ்டஃப்ஸு, கிரிக்கெட் கிராஸ் பிச்சு, இதெல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதை தவிர்த்து வீட்டு பங்களாங்களுக்குரிய லேண்ட்ஸ்கேப்ஸ், லானு, ஃப்ரூட் பிளான்ட்ஸு எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார் இதில். ஓகேங்க சார். இப்போ வந்து வீடியோ பார்க்குறவங்க சென்னையில் வந்து எனக்கு மாடி தோட்டம் அமைச்சு கொடுக்கணும், வெர்டிகல் கார்டன் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களை தொடர்பு கொள்ளலாங்க.
ஓகேங்க சார். இப்போ வந்து நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பாங்க. இப்போ சென்னையில் இருக்கவங்க நேரில் வரலாமா, இல்லை வந்து இப்போ வெளியூர்லேருந்து இப்போ சென்னைக்கு வராங்க, ஸோ கார்டனை வந்து விசிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறீங்களா? கார்டன் விசிட் அலோவ் பண்ணுறாங்க, எல்லா நாளுமே ஓப்பன் இது நம்ம நர்சரி. நீங்கள் வந்து வாங்கலாம். வோல்டாஸ் காலனி 2nd ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது நங்கநல்லூரில். அதை தவிர்த்து ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க வர முடியாதவங்களுக்கு நம்ம வெப்சைட் www.gardenpro.co.in நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுலேயே பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. எப்படி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இருக்கோ அதே மாதிரி ஒரு வெப்சைட் இது. டிஸ்பேச் நாங்கள் பண்ணி விட்றோம். எங்களுக்கு ஆஃபீஸ் பேமெண்ட் கேட்வே வித் பேமெண்ட் கேட்வேயோடு இருக்குது. ஜிபே ஆப்ஷனும் அதில் இருக்குது, ஃபோன்பே ஆப்ஷனும் அதில் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் நான் கார்டு மட்டும் தான் பேமெண்ட்டு கிடையாது. நீங்கள் ஜிபே, ஃபோன்பே ஆப்ஷன்லேயே நீங்கள் அதில் பேமெண்ட் பண்ணலாம். நம்ம ஆஃபீஸில் பேக் பண்ணி அனுப்பாங்க. ஆஃபீஸ் வந்து டி நகரில் இருக்குது. ஓகேங்க சார். அவங்களோட வீட்டுக்கே டெலிவரி வீட்டுக்கே டெலிவரி டிஸ்பேச் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்க சார். நம்ம சேனலை வந்து ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணி நீங்கள் இதை வந்து தெரியப்படுத்திருந்தீங்க. ஏன்னா நாங்களுமே இந்த மாதிரி வீடியோஸ் போட்டதில்லை. ஃபுல்லாமே வந்து பழச்செடிகள், நர்சரினாலே அப்படி தான் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து எங்களோட வியூவர்ஸ்க்கும் ஒரு நல்ல புதுமையான விஷயமா இருக்குது. ஏன்னா சென்னையில் இருக்கவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இதெல்லாம் வளர்க்கலாம். ஆமாம், இன்னைக்கு இருக்கிற சென்னை வந்து ஒரு கான்கிரீட் ஜங்கிள்ங்க கம்ப்ளீட்டாக. இதில் வந்து நீங்கள் வந்து எல்லா மரமும் வளர்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு ஏர் பியூரிஃபையிங்கோ, ஒரு லஷ் க்ரீன் பால்கனியை ஒரு மேக் ஓவர் பண்ணிட்டு ஒரு ரிலாக்ஸாக ஒரு சண்டே உட்காந்து என்ஜாய் பண்ணணும் ஈவினிங்னா, நம்மக்கிட்ட அதுக்கேற்ற நிறைய செடிங்க இருக்குது, கொடி வெரைட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேங்க சார். ஒரு பாசிட்டிவான வைபை கொடுக்கும். இதெல்லாம் உள்ளே வச்சிருக்கப்ப நம்ம ஒரு படிக்கிறப்பையோ இல்லை ஒரு பாசிட்டிவ் வைப் தான், ஒரு பாசிட்டிவ். ஏன்னா உங்களுக்கு ஏர் பியூரிஃபை ஆகுது. இதில் நான் வாஸ்துன்ட்டு எதுவும் நான் சொல்லலை. இது வச்சா அது வளர பணம் வரும் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் எதுவுமே இல்லை. ஒரு பச்சையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பெயின் ரிலீஃப் ஆகும். செரோட்டினின் கார்டனிங் பண்ணிங்கன்னா செரோட்டினின்ங்கிற கூடிய ஒரு ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு மைண்டை பீஸ்ஃபுல் ஆக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து கார்டனிங் பண்ணும்போது அந்த மண்ணை தொடும் போது நிறைய ரிலீஸ் ஆகுதுன்ட்டு சயின்டிஃபிக் ரெக்கார்ட்ஸே இருக்குது. ஸோ அதனால் கார்டனிங் பண்ணுறது வந்து உங்களுக்கு பெரிய இடம் தேவையில்லை. ஸ்மால் ஆர் பிக் கார்டன் இஸ் அ கார்டன். சின்ன ஏரியாவாக இருந்தாலும், ஒரு சின்ன இடமா இருந்தாலும், ஒரு 1க்கு 1, ஒரு 2க்கு 2 இடமா இருந்தாலும் அதுக்கேற்ற செடி வளங்க, அதுக்கேற்ற செடி நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்க சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நம்ம தொடர்ந்து நம்மளோட சேனலில் வந்து உங்களோட பதிவுகளை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். வாங்க. ப்ளஸ் நிறைய வந்து சென்னையில் நீங்கள் பண்ணக்கூடிய லேண்ட்ஸ்கேப்பிங் ப்ளஸ் வந்து கார்டன், ஸோ அது எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம போடலாங்க சார். வணக்கம், வாங்க வந்து பண்ணலாம். நம்ம தொடருவோம். தேங்க்யூ சார். நம்ம பயணம் தொடரட்டும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.